கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்பட வெளியீட்டை தடுத்தால் வழக்கு பதிவு செய்யப்படும். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. விலையில்லா வேட்டி சேலை உற்பத்தியை கடந்த ஆண்டைப் போலவே முழுமையாக வழங்குமாறு தமிழக அரசுக்கு விசைத்தறியாளர்கள் கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் வன்னியர் இடஒதுக்கீடு வழக்கில் திமுக அரசு முறையான வாதங்களை முன்வைக்கவில்லை என அன்புமணி ராமதாஸ் சாடல். ஓய்வூதியம், நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் அல்வா கொடுத்து போராட்டம். கனியாமூர் பள்ளி மாணவி மரண வழக்கில் அவரது தாயார் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது கள்ளக்குறிச்சி நீதிமன்றம். தற்போது பரவும் கொரோனா வைரஸ் வீரியம் குறைவு என்பதால் அச்சப்பட வேண்டாம். சுகாதாரத்துறை இயக்குனர் ராஜமூர்த்தி விளக்கம். இந்தியாவில் ஆங்கிலம் பேசுவோர் வெட்கப்படும் நிலை விரைவில் வரும். நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாடு மின்வாரியத்தின் நட்டம் 800 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக மின்வாரிய இயக்குனர் ராதாகிருஷ்ணன் தகவல். சென்னை செங்குன்றம் அருகே அரசு பேருந்து படிக்கட்டு மற்றும் சன்னல்களில் தொங்கியபடி பயணித்த பள்ளி மாணவர்கள். பொதுமக்கள் அதிர்ச்சி. 17 வயது மாணவியை திருமண ஆசை காட்டி கடத்திய மௌலி என்ற இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை. ஈரோடு நீதிமன்றம் தீர்ப்பு.